மானிட மகத்துவம் அன்னை மரியா என்ற மேன்மையான சிந்தனைக்கு அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி பகுதியில் அன்னை மரியா இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் சுயநலமின்றி தம் உறவினரான எலிசபெத்துக்கு பணிவிடை செய்ய மலை நாட்டிற்கு விரைந்து செல்வதை குறித்து காட்டுகின்றது. மனித மாண்பு என்பது அதிகாரத்திலோ சுய பெருமையிலோ இல்லை, மாறாக இறை திருவுளத்திற்கு தலை வணங்குவதிலும் பிறரன்பு சேவையிலும் தான் அமைந்திருக்கிறது என்பதை அன்னை மரியா தன் வாழ்வால் மெய்ப்பித்தார். தான் தாழ்நில உறைவிடம் என்பதை உணர்ந்து இறைவனின் பேரன்பை போற்றி புகழ்ந்த அன்னையின் மாட்சிமை பாடல் இறைவனின் பார்வையில் தாட்சியும் சேவையுமே உண்மையான மானிட மகத்துவம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே நமது தூய விண்ணேற்பு அன்னை பேராலயத்தின் 74வது ஆண்டு பெருவிழாவின் தொடக்க நாளாகிய இன்று அன்னையின் பரிந்துரையை வேண்டி நாமும் நம் அன்றாட வாழ்வில் இறைவனின் அன்பை முழுவதுமாக பெற்று நம் குடும்பத்தையும் நம் பங்கையும் இறைவேண்டலின் இல்லமாக மாற வாழ வரம் கேட்போம். இச்சிந்தனைகளோடு இப்புனித திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இறைவனின் பலியினில் கூடுங்கள், அகமகிழ்வோடு அவரது ஆலயம் அன்புடன் வாருங்கள். வாருங்கள், இறைவனின் பலியினில் கூடுங்கள், அகமகிழ்வோடு அவரது ஆலயம் அன்புடன் வாருங்கள். இதயங்கள் இணைந்திட வாருங்கள், இறைவனின் பலியினில் கூடுங்கள், அகமகிழ்வோடு அவரது ஆலயம் அன்புடன் வாருங்கள். வருவோம் 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 மேகமாய் வந்து தேவன் வருகிறார், ஆவியின் அருளை பெற்றிட அழைக்கிறார். மேகமாய் வந்து தேவன் வருகிறார், ஆவியின் அருளை பெற்றிட அழைக்கிறார். அன்போடு கூடி தொழவே அழைக்கிறார், நல்லான உறவில் இணைய தருகிறார். உறவில் இணைய தருகிறார். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியை நிறைவேற்றிட நாங்கள் உம்மை அழைக்கிறோம். குருகுலமே நீங்கள் வருக, நாங்கள் உம்மை அழைக்கிறோம்.
வரவேற்கின்றோம். திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இறை மக்களே நீங்களும் வருக. இறையாசி பெற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இறையருளை பெற்றிடவே வருக. மேகமாய் நின்று அருளை பொழிந்திடும் இரவும் பகலும் உன் கண்கள் நோக்கிடும். மேகமாய் நின்று அருளை பொழிந்திடும் இரவும் பகலும் உன் கண்கள் நோக்கிடும். அன்போடு கூடவே அழைக்கிறார். நல்லான உறவில் இணைய தருகிறார். மன்றாடும் ஜெபத்தை தயவாய் கேட்டிடும். மாறாத பலியில் எமையும் இணைத்திடும். உன்னத பலி இது, உறவின் பலி இது, கலந்து மகிழ்ந்திட வருவோம். உன்னத பலி இது, உறவின் பலி இது, கலந்து மகிழ்ந்திட வருவோம். இதயங்கள் இணைந்திட வாருங்கள். இறைவனின் பலியினில் கூடுங்கள். அகமகிழ்வோடு அவரது ஆலயம் அன்புடன் வாருங்கள். வருவோம் 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 வருவோம். வருவோம் 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 வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது ஷைனி பிரியதர்ஷினி அவர்களின் பிறந்தநாள் அன்று பலியாகவும், ஜோதி குளோரி ஸ்டான்லி வினோத்குமார் அவர்கள் உடல் சுகம் பெற வேண்டியும், எலிசபெத் ரத்தனசாமி அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றி பலியாகவும், ஜிடி ரபேல் மிலன் ஆண்டனி அவர்கள் ஞானத்தில் வளர வேண்டியும், டேவிட் பொன்னையா மேரி எலிசபெத் ராணி பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள் மருமகன்கள் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றி பலியாகவும், பால்ராஜ் ஷீலா டேவிட் பியோம் ஹேமலதா பிரான்சிஸ் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், இருதய இன்ஃபன்ட் ராய் ஆரோக்கிய மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜான்சி ஜெனி ஷர்மி அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், லாரன்ஸ் லாவண்யா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆல்பிரட் ஜான் கிறிஸ்டோஃபர் தேவி சஞ்சு சியான் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ரொசாரியோ கேர்லின் பெனடிக் பிளஸ்ஸி அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ரெஜினா வினோதினி அவர்களின் பிறந்த நாள் நன்றி பலியாகவும், ஹோலி குயின் பள்ளியின் கருத்துக்களுக்காகவும் நன்றி பலியாகவும், லியோனார்டு இருதய மேரி அவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், ஜெரி ரொசாரியோ அவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், மரிய விலோலினி பவுலின் ஆசிர்வாதம் சுனில் அவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் இன்றைய நாள் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அவர் பெயர் மரியா. அவள் பெயர் மரியா. அவள் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. அவள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. கேட்போருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர். தன் மகனிடம் இடைவிடாமல் தினந்தோறும் தன்னிடம் மன்றாடுகின்ற அத்தனை ஆன்மாக்களுக்காகவும் பரிந்து பேசக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மா. அவள் பெயர் மரியா. நாசரித்து என்கின்ற ஊரினுடைய
ஒரு கடை எல்லையில் கண்டு கொள்ளப்படாத ஒரு வீட்டிலிருந்து இறைவனால் கண்டெடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு முத்து. அவள் பெயர் மரியா. அவர் எல்லோருக்கும் செய்வதனால், அவர் எல்லோருக்கும் பாரபட்சம் பார்க்காமல், வேறுபாடு பார்க்காமல், அவர் எல்லோருக்கும் செய்வதனால் அவள் மானிடத்தின் மகத்துவம். அவள் ஒரு சிறந்த பெண்மணி, அவள் ஒரு சிறந்த அன்னை. அப்படிப்பட்ட அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையில் அவருடைய பரிந்துரை நமக்கு இறையருளை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மரண்டைகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இரக்கம் நிறைந்த இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையின்ப வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர்
நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரை மிகச் சிறந்தவராக புனித கன்னிமரியாவை மீட்பின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீ. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினையும் குடிகொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்பு நிறைந்தவர்களே, இறைவனின் கட்டளையை மீறி மனிதன் செய்த பாவத்தினால் உலகிற்குள் துன்பமும் சாபமும் நுழைந்தன. இருப்பினும் மனித குலத்தின் மீது கொண்ட எல்லையற்ற அன்பினால் மீட்பரை வாக்குறுதியாக அளித்து தீமையின் சக்தியை நசுக்கும் இறைவனின் முதல் மீட்பு திட்டத்தை நற்செய்தியாக இவ்வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இறைவனின் மீட்பு வாக்குறுதியை ஆவலோடு கேட்க இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்றும் பெருமை தருகின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. அடிமையெந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். அடிமையெந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். இந்த அரிய பெரிய செயல்களெல்லாம் இறைவன் பெயரை பாடுவே. தூயவர் என முழங்குவே. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கின்றார். இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவர் உள்ள செருக்கில் சிந்தி போரை சிதறி ஓட செய்கிறார். இறக்க பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. இறக்க பெருக்கும் இறைவன் கனிவும் அவரில் அஞ்சும் மனிதர்க்கே. உறவின் நிறைவும் அவரின் துணையும் அடியேன் வாழ்வில் தொடருமே. அன்பு என்றும் ஆளுமே. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்றும் பெருமை தருகின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா. பிரியமானவர்களே, காலம் நிறைவுற்றபோது கடவுள் தம் மகனை பெண்ணிடமிருந்து பிறக்கச் செய்து நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் பேற்றினை நமக்கு அளித்தார். இதன் வழியே நாம் இனி அடிமைகள் அல்ல, மாறாக இறைவனின் பிள்ளைகளும் அவரது சுதந்திரவாளிகளுமாக நாம் மாறுகிறோம்
என்ற உயர் உண்மையை புனித பவுல் எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4-7 முடிய. ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பேறு பெற்றவரே, பெண்களுள் பேறு பெற்றவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 49 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவரது வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்தை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார்.
இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்னையினுடைய விழாவிற்கான தயாரிப்பு கொடியேற்ற நாளில் சந்தித்து உங்களுக்காக இந்த அர்ப்பண பலியை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அனைவரும் இணைந்து ஜெபிக்க இந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளினுடைய முக்கிய கருத்தாக நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது மனித மகத்துவம் அன்னை மரியாள், மானிடத்தின் மகத்துவம் அன்னை மரியாள் என்பது. அடிப்படையில் இதனுடைய துவக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால், அண்மையில் நமது திருத்தந்தை அவர்கள் மன்னிஃபிகா உமானிதாஸ் என்கின்ற தமது முதல் திருமடலில் பிறப்பதாக அதனுடைய முடிவுரையிலிருந்து எழுவதாக நாம் பார்க்கின்றோம். மகத்துவம் என்ன? மகத்துவம் மகத்துவம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? பெருமை என்றா, ஒரு சிறப்பு என்றா, அல்லது மேன்மை என்றா? இது வெறுமனே பெருமையோ சிறப்போ மேன்மையோ மட்டுமல்ல. பாராட்டுதற்குரிய ஒரு நபராக நாம் அன்னையை பார்ப்பதில்லை. கொடுத்து வைத்தவள் அன்னை மரியாள் என்று மட்டும் நாம் காண்பதல்ல. போற்றுதற்குரிய சூழ்நிலையினை நமக்கு அன்னை மரியாளை இது சுட்டி காட்டவில்லை. மாறாக இவை அனைத்தினுடைய உச்சமாக உச்சக்கட்ட புகழ்ச்சியாக நம்முடைய பாதுகாவலியாக கொண்டிருக்கின்ற விண்ணேற்பு அன்னை, அவள் மணிமுடி சூட்டம் பெற்ற ஒரு அன்னை என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்ற ஒரு சூழலாக நாம் பார்க்கலாம். இதுதான் அவருடைய மகத்துவத்தின் உச்சம். இதை ஒரு சிறிய எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்றால், நற்செய்தியிலிருந்தே வானதூதர் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று அவரை வாழ்த்துகின்ற போதே இந்த மகத்துவத்தினுடைய உச்சத்தை அவர் அடைகிறார். இன்று நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போன்று அவருடைய உறவினராகிய எலிசபெத்து அவரை காண்கின்ற போது, அவருடைய வாழ்த்தை கேட்கின்ற போது, தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தை அசைவதை, துள்ளி குதிப்பதை உணர்ந்து, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் தகுதி பெற்றது எப்படி, நான் யார் என்று கேட்கின்றார். இதுதான் அந்த மகத்துவத்தினுடைய ஒரு உச்சம். அது மட்டுமல்ல, இவற்றினெல்லாம் உடைய உச்சமாக தன்னுடைய மகனோடு பயணித்து சிலுவையடியில் அவர் நிற்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் அன்பு சீடரை பார்த்து, இதோ உன் தாய் என்று சொல்லுகின்ற போது இந்த மகத்துவத்தினுடைய உச்சத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த மகத்துவம் நம்மை எப்படி கடவுளின் பிள்ளைகள் எனும் நிலைக்கு உயர்த்தியது என்பதை இந்த அன்னையினுடைய மகத்துவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுளின் பிள்ளை நமக்கு எப்படி இந்த ஒரு நிலை கிடைக்கிறது? நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? நாம் எப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? பொதுவாக ஒரு மனித படைப்பின் வழியாக கடவுளுடைய சாயலும் உருவிலும் நாம் படைக்கப்படுகின்ற போது அவருடைய பிள்ளைகளாக நாம் ஏறெடுக்கின்றோம். எல்லாருமே எல்லோருக்குமே இந்த நிலை கிடைத்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இந்த நிலை இன்னும் சிறப்பாக எப்படி கிடைக்கப்படுகிறது? நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பது எப்படி கிடைக்கப்படுகிறது? ஞானஸ்நானம், திருமுழுக்கின் வழியாக. நாம் திருமுழுக்கு பிழாவிட்டால் நம்முடைய அப்பா அம்மாவுடைய பிள்ளைகள் மட்டும்தான். நாம் திருமுழுக்கு பெற்ற ஒரே காரணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம்.
ஆக இன்றைய இரண்டாம் வாசகம் மிக அருமையாக நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்குரிய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக நினைவுபடுத்தி, நாம் கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்க ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. வேறு யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஆகவே நாம் இந்த அன்னையினுடைய முன்மாதிரியினை பின்பற்றி நடக்கின்ற போது நாமும் அந்த மகத்துவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கெடுக்க முடியும். இந்த மன்னிஃபிகா உமானிதாஸ் என்ற இந்த திருத்தந்தையினுடைய சுற்றுமடலில் இறுதி பகுதியிலே எண் 231 அதற்கு அடுத்தும் வருகின்ற சூழ்நிலையில் திருத்தந்தை அவர்கள் மிக தெளிவாக இந்த அன்னையினுடைய மகத்துவம் எப்படி வெளிப்படுகிறது, அது அவருடைய மகனிலிருந்து பிறக்கிறது என்பதை அழகாக எடுத்துச் சொல்லுகிறார்கள். அது அவருக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல அன்னை மரியாள் ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருத்தரித்து எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். அப்படி என்றால் கடவுள் மனு உருவெடுக்கின்றார், மனித உருவினை எடுக்கின்றார். ஆக கடவுளின் மகனே நம்முடைய எளிய பலவீனமான உடல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாமெல்லாம் ரொம்ப பலசாலிங்க நடிச்சுக்கிட்டோமா? கிடையாது. வயசாக ஆக எல்லா நோயும் சேர்ந்து அதோட குட்டி போட்டு அழகாக வளர்கிறது. நாம் பலசாலிகள் அல்ல, எல்லா விதத்திலும் பலசாலிகள் அல்ல. நம்மிலும் அந்த ஏழ்மை இருக்கிறது, அந்த பலவீனம் இருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மறுக்காமல் கடவுளின் மகனே இந்த பலவீனத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்மில் ஒருவராக மனு உருவெடுக்கிறார். அப்படி கடவுள் எடுத்த, அவரின் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து எடுத்த மனு உருவாகல்தான் அனைத்திற்குமான மையம். அவர் மனு உருவெடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு அன்னையை நாம் புகழ்ந்து அவருடைய மகிமையை நாம் பேச முடியாது. ஆகவே இந்த கடவுளினுடைய உடல் உருவாக்கும் அல்லது உடல் எடுத்தல் என்பது எளிய வலுவற்ற நம்முடைய உடலை தன்னுடைய மனு உருவாக்கத்தால் அவர் எடுக்கின்ற போது மாண்பிழந்த அல்லது பேச்சிழந்த பல சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எழுச்சியை தருவதாக அமைகிறது. அவர் நம்மில் ஒருவராக மாறியது பல பேருக்கு, பேச்சில்லாதவர்களுக்கு அல்லது தன்னுடைய குரலை எடுக்க முடியாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருவதாக அமைவதாக அந்த எண் சொல்கிறது. இது மட்டுமல்ல, கடவுள் மனு உருவெடுக்கிறார் என்றால் நம்மில் ஒருவராக மாறுகிறார், இம்மானுவேலாக மாறுகிறார். இம்மானுவேல் அப்படின்னா கடவுள் நம்மோடு, கடவுள் என்னோடு, கடவுள் உன்னோடு, கடவுள் நம் ஒவ்வொருவரோடும். அவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் நமது அருகில் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். இந்த ஒரு நிலையானது நமக்கு என்னதை எடுத்துச் சொல்லுகிறது என்றால், கடவுளின் அருகிருப்பு நமக்கு அவருடைய மிகப்பெரிய கொடையாகிய அமைதியை பெற்றுத்தருகிறது. இன்னைக்கு அமைதி இழந்து நிம்மதி இழந்து தூங்க முடியாமல் எத்தனை பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்குகிறார்கள். மாத்திரை போடலான்னா தூக்கம் இல்லை. அன்புமிக்கவர்களே, இது மட்டுமல்ல, வெறும் வெளிப்படையான ஒரு அமைதி அல்ல. கடவுள் நமக்கு கஷ்டத்திலும் நிம்மதியாகவும் திடமாகவும் அவரை மட்டுமே நம்பியும் வாழக்கூடிய அந்த அமைதியை தருகின்றார். அது எப்படி நமக்கு கிடைக்கிறது? அவருடைய மனு உருவாக்கத்தால் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே கடவுளின் அன்பு பிள்ளைகள் என்கின்ற இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கின்ற போது, நாம் இதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, ஏழை எளியோரினுடைய கண்ணீரை கண்டும் வயது முதிர்ந்தோர் அல்லது வலுவற்றோருடைய அந்த இயலாமையை கண்டுணர்ந்து கொள்ளுகின்ற போதும், ஒடுக்கப்பட்டோருடைய பொறுமை அல்லது வாய் திறமையாமையை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற போதும், தீமைக்கு எதிராக போராடுவோரின் துயர் கண்டு கொள்ளுகின்ற போதும், இதையெல்லாம் கண்டு நாம் நெகிழ்ந்துருகி அவர்கள் அருகில் இருக்கின்ற போதும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உணர்வினை பெறுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பங்காளிகளாக நாம் மாறுகின்றோம். ஆக அடுத்த எண்ணானது 243 என்கின்ற மன்னிஃபிகாத் உமானிதாஸ் என்கின்ற அந்த சுற்றுமடலில் அன்னை மரியாளினுடைய மகிழ்ச்சி பெருவெள்ளத்தை பற்றி
இன்றைக்கு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. மிக அருமையாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியை போன்று அவர் பெருவெள்ளத்தில், மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் புகழ்ந்து பாடுகின்ற அந்த பாடலானது எதை சொல்லுகிறது? அவரது தற்பெருமையை காட்டுகிறதா? நான் கடவுளுடைய தாயாகிவிட்டேன் அப்படி என்று குதிக்கிறார் அவர்? இல்லை. நாம் முன்னுரையில் அழகாக வாசிக்க கேட்டது போன்று தற்பெருமையை பாடாமல் பிறருக்கு உதவுகின்ற அந்த பிறர் நலச் செயலினை அவர் செய்கின்றார். வயதான தன்னுடைய உறவினரை தேடி ஓடுகின்றார். இதைத்தான் ஆண்டவரனுடைய திட்டமாக நாம் இங்கே வாசிக்க கேட்கின்றோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய தற்புகழ்ச்சி செயலாக அதை செய்யாமல் கடவுளை போற்றி புகழ்கின்ற தன்னுடைய ஒரு வாய்ப்பாக அதை எடுத்து செய்கின்றார். அவரது இந்த மீட்பு திட்டத்திற்கான தேர்வு என்பது அவருடைய எளிமையான அல்லது இடமே தெரியாத ஒரு இடத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு சிறிய சூழ்நிலையிலிருந்தும் தாட்சியுற்ற அல்லது முகவரி இல்லாதவர்களையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இப்படி அன்னையினுடைய புகழ்ச்சி தன்னை பற்றி பாடாமல் தான் ஏழ்மையிலும் எங்கேயோ காணாமல் போயிருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து கடவுள் என்னை முன்பு கொண்டு வந்தார், என்னை மேலோக்கி விட்டார், அவர் பெயர் வாழ்த்த பெறுவதாக. இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் பணமோ பதவியோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ சொத்தோ கிடச்சிட்டா நாம் எப்படி குதிக்கிறோம்? ஆனால் அன்னை அப்படி குதிக்கவில்லை. இவற்றையெல்லாம் தாண்டி அவர் கடவுளின் தாய் என்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவர். ஆனால் அப்படி குதிக்கவில்லை. கடவுள் வாழ்த்த பெறுவராக, அவருடைய பெயர் போற்றப்படுவதாக என்பதை மிக தெளிவாக தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவராக, உணர்ந்தவராக அதை மகிழ்ந்து பாடுகின்றார். அவரை சுற்றி அவர் பாடுகின்ற போது அவரை சுற்றி இருந்த சமூக, பொருளாதார, அரசியல் சூழ்நிலை எதுவும் மாறவில்லை. ஆனால் அவருக்குள் எல்லாம் மாறிவிட்டது. அன்னை மரியாளின் இதயத்திற்குள் எல்லாமே மாறிவிட்டது. இன்றைக்கு அதைத்தான் இன்றைக்கு அவர் மகிழ்ச்சியோடு பாடுகின்றார். ஏற்கனவே கடவுள் அவர் மாற்றிவிட்டார். வலிய கரம், தோல் வலிமையினால் கடவுள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டார். செருக்குற்றோரை சிதறடிக்கின்றார், வலியோரை தூக்கி எறிகின்றார் என்பதை தன்னுடைய உள்ளத்தில் அவர் ஏற்கனவே உணர்ந்து விட்டார். ஆகவே எவ்வளவு காலமானாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார். இப்படி இருக்கின்ற போது அன்னை மரியாள் இதை பாடுகின்ற போது அவரை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை மாறவில்லை. ஆனால் அவருக்குள் எல்லாம் மாற்றம் பெறுகிறது. இன்னைக்கு நம்முடைய திருவிழாவுக்காக நாம் கொடியேற்றுகின்ற போது இந்த 9 நாள் நவநாட்களிலோ அல்லது திருவிழா காணுகின்ற போதோ நம்மை சுற்றி இருக்கின்ற உலகமோ அல்லது நம்மை சுற்றி இருக்கின்ற ஊரோ மொத்தமாக மாறிப்போவதில்லை. ஆனால் நமக்குள் இந்த பக்தியோடு அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய அந்த கொடியினை ஏற்றுக்கொண்டு ஜெபமாலை ஜெபித்து கொண்டு மழையை வரவேற்பதற்காக நாம் காத்து கொண்டிருந்து செய்த ஜெபமானது நமக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? நான் அந்த திருவிழாவின் நாளில் எதை உணரப் போகிறேன்? என்னுடைய பார்வை, நான் பார்க்கின்ற விதம், என்னுடைய உறவு நிலை, என்னுடைய நம்பிக்கையின் ஆழம் எவ்வளவாக இருக்கப் போகிறது? இதைத்தான் அன்னை மரியாளினுடைய மகத்துவம் நமக்கு எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. இதைத்தான் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு 10 நிமிஷம் சாமியார் வந்து லபலபன் பேசிட்டு போயிடுவார், ஆனால் நமக்கு திருவிழா முடிஞ்சிடும் என்பது அல்ல. அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளின் பெயரை தாங்கிய, அவரது உருவம் தாங்கிய இந்த கத்தீட்ரல் மேற்றாசன திருப்பலியிலே அல்லது பேராலயத்தில் இருந்து கொண்டு திருவிழா கொண்டாடுகின்ற நமக்கு திருவிழா காணுகின்ற அன்று எந்த ஒரு மாற்று நிலை ஏற்பட போகிறது என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது படிப்படியாக மெருகேற வேண்டும். இந்த 9 நவநாட்களில் நாம் செய்கின்ற ஜெபங்களும் நவநாள் பக்தி முயற்சிகளும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த மாற்றத்திற்கு ஒரு உந்து சக்தியாக ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியாகிய இன்று ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆனால் நமக்கு கொடியேற்ற நாள் அப்படின்றதுனால அதை நாம் தவிர்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, 2 காரியத்தால் மட்டுமே இந்த உருமாற்றமும்
அன்னை மரியாளுடைய இந்த கொடியேற்ற நினைவு நாளும் நமக்கு அர்த்தம் தருவதாக பார்க்கிறேன். கிறிஸ்துவனுடைய ஒளி என்கின்ற மறைப்பொருள் ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வில் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுளின் திட்டத்திற்கு 2 பேருமே உடன்படுகிறார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும். ஆகவே அன்னை மரியாள் தான் முதன் நபராக கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கிறார். எல்லா நிகழ்வுகளையும் மனதில் இருத்தி உயிர்ப்பு என்னும் மாட்சியை முன்பே அவர் எதிர்நோக்கியிருக்கின்றார். ஆகவே இதை நாம் உணர்ந்து இந்த நாளில் ஆண்டவரின் அருள் கேட்போம். நாம் நம்முடைய மகத்துவத்தில் எப்படி விழ முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக எடுத்துச் சொல்லுகிறது. அதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட சூழ்நிலை என்ன? ஆண்டவர் பாவ சூழ்நிலைக்கு அடுத்ததாக ஆதாம் மற்றும் ஏவாளை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வருகின்ற போது என்ன நிகழ்கிறது? ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஆடை இல்லாமல் இருக்கிறேன், ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஆடையின்றி இருப்பது என்பது நம்முடைய மகத்துவத்தை நாம் இழப்பது. நம்முடைய பாவ சூழ்நிலையினால் நம்முடைய அன்பிலிருந்து நாம் நம்மளையே தூக்கி போட்டுக்கொள்வது. இந்த இடத்தில் நாம் கவனமாக இருப்பது என்னவென்றால், அன்புமிக்கவர்களே, சாத்தான் அல்லது தீமை நம்மை விழச் செய்கின்ற சூழ்நிலையில் இதான் இருக்கிறது. சிங்கத்தை போன்று, கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போன்று நமது வாயில் அருகில் அது இருக்கின்றது, நம்மை விழுங்குவதற்காக. நம்முடைய சக்தியிலோ நம்முடைய பலத்திலோ நம்மை அது வீழ்த்துவதல்ல, நம்முடைய பலவீனத்தில்தான். ஒரு சிறிய பழம் பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறது. சாப்பிட்ற ஆசை தான், ஒரு சின்ன பழம்தான், ஆனால் அதிலே விழுந்தாச்சு. ஆகவே நாம் நம்முடைய மாண்பை இழக்கக்கூடிய இடம் நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய பலவீனம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த நாளில் அன்னைக்காக கொடியேற்றி அவரை வணக்கம் செய்து அவருடைய மகத்துவத்தை சிந்திக்கின்ற இந்த நாளில் நம்முடைய பலவீனங்கள் என்ன, உண்மையிலேயே நம்முடைய பலவீனங்கள் என்ன என்பதை நினைத்து இந்த பீடத்தில் அதை நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய பலங்களை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பலவீனங்கள் என்ன? நான் அடுத்தவரை குறை சொல்லுகிறேனா? எனக்குரியதை நான் முடிந்தவரை பகிர முடியாமல் இருக்கிறேனா? அல்லது எல்லா சூழ்நிலைகளிலும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேனா? அடுத்தவருடைய வாழ்வை நான் சீரழித்து கொண்டிருக்கிறேனா என்பதை யோசித்து பார்த்து அதை கடவுளிடம் அர்ப்பணிப்போம். ஆசையோடும் அன்போடும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார். அன்னையினுடைய பரிந்துரையினால் நம் அனைவருக்கும் ஒரு புது மாற்றமும் ஒரு புது மாண்பும் கிடைக்கப்பட இந்த நவநாட்களில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். இந்த மகிமை பொருந்திய நன்னாளில் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய சமூக மற்றும் பங்கினுடைய தேவைகளுக்காகவும் மிக சிறப்பாக இந்த நாளில் இறைவனிடம் நம்முடைய தேவைகளை எடுத்துரைத்து ஜெபிப்போம். திரு அவைக்காக அன்பே உருவான எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் அன்னை மரியாவைப் போல தாட்சியிலும் பிறரன்பு சேவையிலும் சிறந்து விளங்கி மானிட மகத்துவத்தை உலகுக்கு பறைசாற்றும் வழிகாட்டிகளாக வாழ வளர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தமிழக மக்களுக்காக, எம் தமிழ்நாட்டில் அன்பும் அமைதியும் சமூக நல்லிணக்கமும் நிலவவும், வறுமை, நோய்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் அனைவரையும் பாதுகாத்து ஒவ்வொருவரின் மனித மாண்பும் வாழ்வுரிமையும் உயர்த்தப்பட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலியில் இறையருளை பெற்றுத்தரும் அருள்முனைவர் ஆண்டனி ரொசாரியா அவர்களுக்காக, இன்றைய கொடியேற்ற திருப்பலியை தலைமை ஏற்று நடத்தும் எங்கள் மறைமாவட்ட வேந்தர் அருள்முனைவர் ஆண்டனி ரொசாரியா அவர்களுக்கு இறைவா நீர் நல்ல ஆரோக்கியத்தையும் உமது ஆவியின் கொடைகளையும் பொழிந்து அவர் செய்யும் பணிவாழ்வு பலன்மிக்கதாக அமைய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
திருவழிபாடு மற்றும் திருப்பலியை சிறப்பவர்களுக்காக. வாழ்வளிக்கும் அன்பு இயேசுவே, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கும் அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் அன்னை மரியாவின் சேவை மனப்பான்மையை பின்பற்றி தம் அன்பிய குடும்பங்களை ஒத்திசைவோடும் அர்ப்பணிப்போடும் வழிநடத்த தேவையான ஞானத்தை தர வேண்டியும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் திரு நோயல், திருமதி லீலா ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர் மீது உமது அளவற்ற ஆசிரை பொழிந்து அவர்களின் தியாகங்கள், தேவைகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை ஆசிர்வதித்து என்றும் உமது பாதுகாப்பில் காத்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் பங்கு மக்களுக்காக. நல்லாயன் இயேசுவே, தூய விண்ணேற்பு அன்னை பெருவிழா கொடியேற்ற நாளில் கூடியிருக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் ஒற்றுமையிலும் நம்பிக்கையிலும் வளர்ந்து ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டி மானுட மகத்துவத்தின் சாட்சிகளாக வாழ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்கு சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி. இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. எந்தன் உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. எந்தன் உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. அப்பரச காணிக்கை கொண்டு வந்தேன் உன் திருமுன். அப்பரச காணிக்கை கொண்டு வந்தேன் உன் திருமுன். ஏற்றிடுவீர் மாற்றிடுவீர் இயேசுவுடனும் இரத்தமுமாய். இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. எல்லாம் உமது கொடைகளே, எல்லாருக்கும் சொந்தமே. எல்லாம் உமது கொடைகளே, எல்லாருக்கும் சொந்தமே. எல்லாருக்கும் மீட்பினால் உறவை தந்த வான்மழையே. எல்லாருக்கும் மீட்பினால் உறவை தந்த வான்மழையே. வேதனையும் சோதனையும் இன்ப துன்பம் அத்தனையும். வேதனையும் சோதனையும் இன்ப துன்பம் அத்தனையும் நான் படைத்தேன் உன் திருமுன் ஏற்றிடுவீர் என் இறைவா. இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி. இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா.
அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் புனித கன்னிமரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமக்கு திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 தூயவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை அப்பா தந்தை என்று அழைக்க இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் மனித பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையினுடைய எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் தருகின்ற மிகப்பெரிய கொடையாகிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தில் வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மாணவிகள் மேலே இருங்கள், உங்களுக்கு அங்கேயே வந்து நற்கருணை வழங்கப்படும். இறை மக்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்துக்கு முன்னாடி வந்து நற்கருணை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என் வாழ்வில் நீ வந்த நேரம் என் நெஞ்சம் புதுராகம் பாடும். உன் அன்பில் நான் வாழ வேண்டும். உயிரே உயிரே நீ வேண்டும். வாழ்வில் நீ வந்த நேரம் என் நெஞ்சம் புதுராகம் பாடும். உன் அன்பில் நான் வாழ வேண்டும். உயிரே உயிரே நீ வேண்டும். என் வாழ்வில் நீ வந்த நேரம் என் நெஞ்சம் புதுராகம் பாடும். உன் அன்பில் நான் வாழ வேண்டும். உயிரே உயிரே நீ வேண்டும். புது வாழ்வு நான் காண வேண்டும். என் நன்றி நான் சொல்ல வேண்டும். திருவே நான் உன் பாதம் தினம் சேர வேண்டும். தீபம் போல் நான் ஒளிர வேண்டும். புது வாழ்வு நான் காண வேண்டும். என் நன்றி நான் சொல்ல வேண்டும். திருவே நான் உன் பாதம் தினம் சேர வேண்டும். தீபம் போல் நான் ஒளிர வேண்டும். என் செல்வமே என் தெய்வமே இதய நன்றிகள் ஏற்பாய். என் செல்வமே என் தெய்வமே இதய நன்றிகள் ஏற்பாய். உன் வார்த்தையில் உயிர் வாழுவே. உயிருள்ள நான் என்றுமே. என் வாழ்வில் வந்த நேரம் என் நெஞ்ச புதுராகம் பாடும்.
தஞ்சம் இந்த இறைவா இணையாடும் உன் நினைவே தேவா திருத்தூய அருள் கொண்ட தினம் நாடும் தேவா தேற்றிடும் திருமகனே இறைவா என் நெஞ்சம் உன் தஞ்சம் எந்தன் இறைவா இணையாடும் உன் நினைவே தேவா திருத்தூய அருள் கொண்டு தினம் நானும் தேவா தேற்றிடும் திருமகனே இறைவா மரிபாலனே இறைமைந்தனே மனுவான இம்மானுவேலா மரிபாலனே இறைமைந்தனே மனுவான இம்மானுவேலா நீ தந்திட நல்லன்பன் நானாவின் இறைவா என் வாழ்வில் நீ வந்த நேரம் என் நெஞ்ச புதுராக பாடும் உன் அன்பில் நான் வாழ வேண்டும் உயிரே உயிரே நீ வேண்டும் உயிரே உயிரே நீ வேண்டும் உயிரே நீ வேண்டும் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை உயிர்ப்பியும் திருவிழா தீர்த்தனே என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிட நீற்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீத உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இந்த அருள் அடையாளத்தால் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமரவும். இயேசுவிலே பிரியமானவர்களே, 74ஆம் ஆண்டு விழா கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கிறது. அன்னையினுடைய ஆசீரோடு நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைந்திட இதே வேதனை இன்றைக்கு எவ்வாறு நேரத்தோடு தொடங்கினோமோ அதே போன்று 6:15 மணிக்கு ஜெபமாலையோடு ஆரம்பமாகும். எனவே நேரத்தோடு கலந்து கொள்ளும்படி மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் இறைவார்த்தை
நம்முடைய இந்த ஆண்டு கருத்துக்கு ஏற்றபடி கேட்டு தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஏற்றபடி நமக்காக செபித்து நம்மை ஆசீர்வதிக்க இந்த முதல் நாளினுடைய திருப்பலியை ஆற்றி நமக்கு மறையுரை தந்து ஆசீர்வதித்திருக்கின்ற பேரருட்பணி அருள்முனைவர் ஆண்டனி ரொசாரியோ, சான்சலர் ஆஃப் அவர் டயசிஸ், அவரை உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியோடு பாராட்டுகின்றேன். அவருடைய வருகைக்கு நன்றி. அதோடு சிறப்பாக அவர் கொண்டு வந்திருக்கின்ற புனித மரிய குரைத்தினுடைய அருளிக்கம் மிக பிடத்தில் இருக்கின்றது. இறுதியாக இந்த அருளிக்கத்தினுடைய ஆசீர் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த நேரத்தில் மேலே இருக்கின்ற பிள்ளைகள், நம் பங்கில் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளும் பீடத்திற்கு முன்னாடி வாருங்கள். அவர்களுக்கு சிறப்பு ஆசீர் வழங்கப்படும். அறிவிப்புகள் முடிந்த ஏற்பாடு நீங்கள் எல்லாருமே கீழே வந்து பீடத்துக்கு முன்னாடி நில்லுங்கள். எனவே இந்த அருளிக்கத்தை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நம் மீது கொண்டிருக்கின்ற மறை மாவட்டத்தின் மீது கொண்டிருக்கின்ற அக்கறை நமக்கு சிறப்பாக வெளிப்படுத்தி இன்று இறை ஆசிரியை பெறுவதற்கு அற்புதமான கருவியாக இருந்த பேரருட்பணி ஆண்டனி ரொசாரி அவர்களுக்கு நம் பங்கு மக்கள், பங்கு பேரவையினர், சிறப்பாக இந்த நாளை சிறப்பிக்கின்ற அன்பிய பொறுப்பாளர் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாடி வாங்க. தொடர்ந்து அவர் பணி சிறக்க அவரை வாழ்த்தி ஜெபிப்போம். நமக்கு இன்னொரு ஆசீர்வாதமாக என்னுடைய வகுப்பு தோழர் பேரருட்பணி ஸ்டாலின், பேராசிரியர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திருப்பலி நம்மளோடு கலந்து இலங்கை வாணியிலே நமக்காக ஜெபித்திருக்கிறார். இன்று 3 நாட்கள் இங்கே இருப்பார். அவருடைய வருகைக்கு நன்றி. அவருக்கு அன்பளிப்பு கடைசி நாள் கொடுப்போம். அன்றைக்கி அன்பளிப்பு கொடுத்தா மறுபடியும் இங்கே இருக்கக்கூடாது. ஆனால் அவர் இங்கே இருக்கும்படி கேட்டிருக்கின்றேன். ஒரு 3 நாட்கள் இங்கே நம்மோடு தங்கி இருப்பார். அவர் இந்த திருப்பலியில் கலந்து நமக்காக ஜெபித்ததற்காக அவருக்கும் பங்கு பேரவின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸ்டாலின் ஃபார் கமிங். அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய எல்லா செலவுகளையும் ஏற்று சிறப்பித்திருக்கின்றவர்கள் திரு நோயல் திருமதி லீலா ஆரோக்கியமரி குடும்பத்தினர். அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு திருப்பலி ஆற்றிய தலைமை தந்தை அவர்கள் நம்முடைய நினைவு பரிசை அவர்களுக்கு அளிப்பார். திரு நோயல் திருமதி லீலா ஆரோக்கியமரி வாங்க. ஃபாதர் ரொசாரி முன்னாடி வாங்க கொடுங்க. வர முடியுங்களா? இல்லை அங்கேயே போய் நீங்கள் அங்கேயே போய் கூட கொடுத்துட்டு வந்துடலாம். வாங்க கீழே இறங்கி. சரி. அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகின்றேன். உடல்நலம் முடியாவிட்டாலும் கூட இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்ற திருவாளர் நோயல் திருமதி லீலா ஆரோக்கியமரி தம்பதியரை பாராட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாடுகளை முன்னின்று நிகழ்த்தியவர்கள் நம்முடைய 24 அன்பியங்களிலிருந்து அன்பிய பொறுப்பாளர்கள் மிக அருமையாக வந்து முன்னாடி அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ்லாம் கொடுக்க முடியல. கொஞ்சம் அதாவது எப்படி ஒரு பேப்பல் மாஸ், ஒரு பொன்டிஃபிக்கல் மாஸ் எப்படி நடக்கும் அந்த மாதிரி இன்றைக்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முயற்சியெல்லாம் எடுத்தோம். அவர்களுக்கு முன்னாடியே பயிற்சி கொடுக்கல, அதனால் இருந்தாலும் கூட மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். எனவே அன்பிய பொறுப்பாளர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன ஒன்று குறையாக இருந்ததா, காணிக்கை எடுத்துகிட்டு வரல யாரும். 24 பேரில் ஒருத்தர் கூட ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கல போல இருக்குது. நாங்கள் தான் கொடுத்துட்டோமே சந்தா அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒருவர் அங்கே பின்னாடி நிற்கிறாங்க. சந்தா கொடுத்துட்டோம், இருந்தாலும் கூட கொடிக்கு முன்னாடி நாங்கள் வந்து பூ போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இன்றைக்கு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி தான் காசு கொடுக்குறவங்கன்றக்கா கிடையாது, சொல்லாமலே செய்கிறாங்க. பாரு, இது எங்கள் கோயில். கொடிக்கு பூ அரேஞ்ச் பண்ணுறது வழக்கமாக சிஸ்டருங்க செய்வாங்க. இது எங்கள் விழா. திருவாளர் பாத்திமா அன்பியத்தில் இருக்கின்ற திருவாளர் ராஜேஷ் தம்பதியினரையும் அவருடைய பிள்ளைகளையும் பாராட்டுகின்ற பின்னாடி இருக்கிறாங்க.
அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இங்கே மேடையில் இன்றைக்கி வாசக மேடை பார்த்தீங்க, ஒரு சின்ன ஸ்டாண்டு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், கார்பெண்டரு. இந்த வாரம் தான் அவர் செய்து முடிச்சிருக்காரு. காசு வேணுமான்னு கேட்டேன். இல்லை ஃபாதர் வேணாம் ஃபாதர்னு சொல்லிட்டாரு. இது ஏன்னா எங்கள் கோயில், இது நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. அப்படித்தான் கேட்காமலே கொடுத்திருக்கின்ற இந்த ராஜேஷ் தம்பினருக்கு என்னுடைய பாராட்டுகள். இன்னும் சிறப்பாக அவர்கள் இது முடிந்த பிற்பாடு எல்லாருக்கும், குறிப்பாக இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சிறப்பு ஆசிரியர் பெற்றிருப்பாடு. பன்னும் பால் வச்சுருக்காங்க. சரிங்களா? வெறும் பண்ணா க்ரீம் பண்ணாமா? நாளைக்கு க்ரீம் பண்ணி கொடு. ரொம்ப நன்றிம்மா. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் சேலத்திற்கு சென்றிருந்தேன் இந்த 4ஆம் தேதி. அங்கே குருக்களுக்கு தியானம் கொடுப்பதற்காக. இல்லை, நான் ஒரு முடிவோட சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக கை தட்டுறீங்களா? அப்படின்னு மழை வரவரையிலே பேசிட்டு தான் இருப்பேன். அங்கே சென்றிருந்தேன். அங்கே சென்ற வருடம் அங்கே இருந்து இங்கே தவக்கால திரியாத்திரியாக ஒரு பங்கிலிருந்து வந்திருந்தார்கள். அங்கே இருப்பது குழந்தை இயேசு பேராலயம். ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த சேலத்திலிருந்து வந்தவர்கள் என்னை பார்த்து, ஃபாதர் உங்கள் கத்தில் ரொம்ப அழகாக இருக்குது ஃபாதர், எங்களோட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்தது. இதை இன்னும் அழகுப்படுத்தலான்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த வருடம் 75ஆம் ஆண்டு, அதை ஒட்டி அழகுபடுத்துவதற்கு ஒரு சில பயப்படாதீங்க, காசுக்கு ஒன்றும் கேட்க ஆரம்பிக்கலை. ஒன்றும் கேட்க ஆரம்பிக்கலை. உங்கள் பாக்கெட்டில் கை விட மாட்டார் பொருளாளர். இருங்க. ஓகே. இன்னும் அழகுபடுத்துவதற்கு சில திட்டங்கள்லாம் மாயருடைய ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த மேலே இந்த சிகப்பு கார்பெட் பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் சாங்சுவரிக்கு மேலே. இன்றைக்கு அதை செய்கின்ற அந்த தொழிலாளர்களை அழைத்து கேட்டோம். ஏறக்குறைய ஒரு 35,000 ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஸ்லைட்ஸ் சார் பின்னாடி ஸ்லைட்ஸ் போட்டிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி தொங்குகிற லைட்ஸுங்களை அந்த அங்கே இந்த தொங்குகிற ஃபேன் இருந்தது இல்லையா, அந்த இடத்துல தொங்க வைக்கலான்னு சொல்லி இது ஆக்ரா கத்தீட்ரில் பார்த்தேன். பல ஊருக்கு போகிறதால தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆக்ரா கத்தீட்ரில் இதை போட்டிருக்கிறாங்க. அங்கேயே கேட்டேன், பக்கத்தில் இருக்கிற ஃபரீதாபாத்லாம் கிடைக்குது ஃபாதர், ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதாங்க. ஒரு விளக்கு ஏறக்குறைய 3600 ரூபாய். ஒரு 20 விளக்கு போடலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அங்கே போட்டிருக்கோம். அது அமேசானில் வாங்கினா அது ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. ஆனால் ஏதோ அது சிம்னி விளக்கு மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக ரொம்ப அழகாக இருந்தது ஆக்ரா கத்தீட்ரில். அதே போன்றது தூண்களில் மெழுகுவத்தி மாதிரி பொருத்தி இருக்கிறோம் அந்த ஃபேன்கள் இருந்த இடத்துல. ஸோ இதனுடைய விலை 3500, அதனுடைய விலை 600 ரூபாய் தான் அந்த மாடலில் மெழுகுவத்தி மேலே. ஸோ அழகுபடுத்த விரும்புகின்றவர்கள், பேராலயத்தை அன்னைக்கு காணிக்கையாக கழிக்க விரும்புகின்றவர்கள் தாராளமாக அளிக்கலாம். ரோசி தலையாடத்தை பார்த்தா இப்பயே கொடுத்துருவாங்க போலக்குது. சரியா? ஓகே. இந்த பக்கம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொடுக்கலாம், இந்த பக்கமே கொடுத்துருக்கக்கூடாது. சரிங்களா? கொடுக்குறவங்களாம் இந்த பக்கம் இருக்காங்க போலக்குது, இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அமைதியாக இந்த பக்கம் இருக்கிறாங்க, கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அனைவருக்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, முக்கியமான இந்த திருவிழாவின் முக்கியமான நாட்கள் நிச்சயமாக 14, 15. அதற்கு தயாரிப்பு நாட்கள் 7, 8, 9. அதே போன்று 11, 12, 13. 7, 8, 9 மரியன்னையினுடைய தியான நாட்கள். எனவே இந்த நாட்களிலே கருத்தரங்கு அல்ல, கருத்துரை தியானம் சிந்திக்கவும் அதே நேரத்தில் செபிக்கவும் தூண்டுகின்ற 2 இறையியல் பேராசிரியர்கள் வருகின்றார்கள். எனவே தயவுசெய்து நேரத்தோடு கலந்து கொள்ளுங்கள். அதனுடைய அட்டவணைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, பார்த்து நேரத்தோடு வாருங்கள். அதே போன்று 5 போட்டிகளையும் அறிவித்திருக்கின்றோம். இந்த போட்டிகள் முதல் நாளில் சிறுவர்களுக்கான மாறுவேட போட்டி. அன்னைக்கு 1000 தலைப்புகள் இருக்கிறது. அதில் பிரார்த்தனையில் 50 தலைப்புகள் இருக்கிறது. எனவே இந்த மாதிரி தான் அன்னையினுடைய இந்த 50 தலைப்புகளை ஒட்டி தான் மாறுவேடங்கள் அமைந்திருக்க வேண்டும். சரிங்களா? மறுபடியும் ஆதாமேவல் மாதிரி இலையை கட்டிட்டு வந்துடாதீங்க. சரியா? அதெல்லாம் பார்த்துட்டோம். அன்னை எங்கெல்லாம் 3 தலைப்புகளில் அவர்களுக்கு பெயர்கள் இருக்கிறது. இறையியல் பெயரால் இருக்கிறது. உதாரணமாக தியாட்டோகோஸ், கடவுளின் தாய் என்று, அல்லது டிவோஷனல் பெயராலே அவர்களுக்கு பெயர்கள் இருக்கிறது, மிஸ்டிக்கல் ரோஸ் அப்படி என்று சொல்லி, அல்லது ஜியாகிரபிக்கல் அவங்க எங்கே காட்சி கொடுத்தார்கள் அதை போல் லூர்து அன்னை, விண்ணேற்பு அன்னை, அல்லது வேளாங்கண்ணி தாய், ரோசா மிஸ்டிகா, இவைகளெல்லாம் அவர்கள் காட்சி கொடுத்து எடுத்து வைத்து. ஸோ இப்படி அன்னையினுடைய 50 பெயர்களிலே ஏதாவது ஒரு பெயரை காட்டுகின்ற மாதிரி நீங்கள் மாறுவேடத்தில் வரலாம். மற்றபடி
இந்த 5 போட்டிகளுக்கும் தனிப்பட்டவர்களுக்கு பரிசும் இருக்கிறது, அன்பியங்களுக்கு பரிசு இருக்கிறது. எந்த அன்பியம் அதிகமான மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுகிறதோ அவர்களை எங்கே கூட்டு போகலாம்? லூட்ஸு கூட்டு போகலாமா? ஆளுக்கு 1 லட்ச ரூபா ரெடி பண்ணி வைங்க. சரி, 2 லட்ச ரூபா. கண்டிப்பாக ஒரு அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நாம் சொல்லுவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு, யார் முதல் பரிசு எடுக்காங்களோ அந்த அன்பியத்தில் இருக்கின்ற குடும்பங்களை அன்றாக அழைத்து ஒரு திரு யாத்திரையாக அழைத்து செல்லுவோம். எனவே எல்லோரும் ஆர்வத்தோடு பங்கு பெற உங்களை மீண்டுமாக கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது இறுதி ஆசிரியருக்காக ஜெபிப்போம். அந்த ஆசிரியரை புனித மரிய குரைத்தினுடைய அருளிக்கத்தோடு தந்தை அவர்கள் ஒழுகுவார். எனவே பிள்ளைகள்லாம் கீழே வந்துருங்க பார்க்கலாம். எல்லாம் நம் பங்கில் இருக்கின்ற பொம்பளை பிள்ளைங்களே முன்னாடி வாங்க. கேர்ள்ஸ் ப்ளீஸ் கம் டவுன். இங்கிலீஷ் மீடியம் போல இருக்கு. தமிழில் சொன்னால் கேட்க மாட்டேன், புரிய மாட்டேன். So come. Our parish children also, please come up. அங்கே இருங்க, கீழே இருங்க, அப்படியே சுற்றி அப்படியே வரிசை நல்ல ஃபாதர் வாங்க. அன்புமிக்கவர்களே, கடவுளுக்கு நன்றி. அன்னை மரியாவுக்கு எல்லா வணக்கமும் புகழ்ச்சியும். என்னுடைய 16 ஆண்டு கால குருத்துவ பணி வாழ்வில் இதுதான் முதல் முறை நான் இங்கு தனியாக உங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிப்பது. கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். மற்றபடி கூட்டு திருப்பலியில் பங்கெடுத்திருக்கின்றேன். ஆனால் இதுதான் முதல் முறை நான் இந்த திருப்பலியில் இந்த பலிப்பீடத்தில் நின்று உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பது. கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்திலே மிக சிறப்பாக உங்கள் பங்கு தந்தை அவர்கள் என்னை உசுப்பேற்றி விட்டார்கள். ஆகவே ஆமாம், ஏன்னா நான் என்னுடைய ஆசையின்படி, என்னுடைய விருப்பப்படி மரிய குரத்தி அவர்களுடைய திருத்தலத்திற்கு சென்றிருந்த போது, அவர் கொல்லப்பட்ட இடத்திற்கு சென்றிருந்த பொழுது அவருக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். அதுதான் பாவம். இது ஒரு மிகப்பெரிய கொடையாக கிடைத்தது. அவர் சொன்னதுனால கிடையாது, அவர் இதை சொல்லவே இல்லை. இட் இஸ் a gift from Maria Koratti that I got it. Okay, it is not for my glory or for our glory. Let the glory of the God be always be praised. இந்த மரிய குரத்தியினருடைய இந்த திருப்பண்டத்தின் வழியாக இறைவனின் ஆசீர் உங்களுக்கு கிடைப்பதாக. அனைவருமாக சேர்ந்து நவநாள் ஜெபத்தை, பரிந்துரை ஜெபத்தை மட்டும் ஜெபிப்போம். பரிந்துரை ஜெபம் நம்முடைய ஜெப புத்தகத்திலே 98வது பக்கத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் ஜெப புத்தகம் கையில் வச்சுருக்காங்க? நாளைக்கு ஜெப புத்தகம் எடுத்துன்னு வர்றதுக்கு நன்மை கிடையாது. ஜெப புத்தகத்தோடு வாடுங்க. சொல்லுங்க மரோசி, மைக்கில் சொல்லுங்க பரிந்துரை ஜெபத்தை. பக்கம் 98. புனித விண்ணேற்பு அன்னை அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தை அவர்கள் ஜெபிக்க மனதளவில் அவரோடு ஒன்றிணைந்து ஜெபிப்போம். பரிந்துரை ஜெபம். வேலூர் பேராலய அற்புத விண்ணேற்பு அன்னையே, அருள் நிறை மரியே, உமது பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இறையருளை பெற உம்மை நாடி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த மாதாவே, இறை கருணை நதியே, எங்கள் வேண்டுதல்களுக்கு தயவாய் செவிசாய் தருளும். உம் பேரில் நாங்கள் கொண்டுள்ள பற்றுறுதியையும் நம்பிக்கையையும் அன்பையும் பார்த்து எங்கள் துன்ப வேளைகளில் எங்களுக்கு துணையாக வந்தருளும். உமது கருணையின் கரிசன பார்வை என்றும் உம் பிள்ளைகளான எங்கள் மீது இருப்பதாக. எங்களுக்கு தேவையான உடல் நலனையும் அருள் பலத்தையும் நிறைவாழ்வின் வளங்களையும் பெற்று தாரும். நாங்கள் உம் அருள் வாழ்வின் முன்மாதிரியை பின்பற்றி இறை திருவுளத்திற்கு என்றும் ஆகட்டும் என்று அடிபணிந்து உமது திருமகனின் நற்செய்திக்கும் அவரின் உயிர்ப்பின் வல்லமைக்கும் சாட்சிகளாக வாழ்ந்து நிறைவாழ்வு காண துணை புரிந்திட உம்மை தயவாய் வேண்டுகிறோம் தாயே. ஆமென்.
சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய எல்லாருடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் சிறப்பாக இந்த நாளினுடைய கருத்துக்களையும் திருப்பலி அர்ப்பணித்தவர்கள், அதை ஒப்புக் கொடுத்தவர்கள், சிறப்பித்தவர்கள், வழிபாட்டை முன்னெடுத்தவர்கள் அனைவருக்காக அனைவருடைய பரிந்துரையை நாடி ஒரே ஒரு அருளிந்த மரியாயை செபிப்போம். அருளிருந்த மரியாயே வாழ்க. ஆண்டவர் மகளே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையின் வழியாக நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் பேராலய விண்ணேற்பு அன்னையே, இரக்கத்தின் வற்றாத ஊற்றே, உமது பரிந்துரையால் நாங்கள் அடைந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். உம்மை வேண்டி கேட்ட எல்லா மன்றாட்டுகளுக்கும் நாங்கள் விரும்பியவை கிடைக்காவிட்டாலும் எங்கள் நல்வாழ்விற்கு தேவையான அனைத்தும் தகுந்த வேளையில் உம் திருமகனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தமைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நீ நம்பி வாழ்ந்தது போன்று நாங்களும் அவர் சொற்படி வாழ்ந்து நிறைவாழ்வு காண எங்களுக்கு துணையாக வந்தருளும். தீமையை துணிவுடன் எதிர்கொள்ளவும், சோதனை வேளையில் மனத்தெளிவோடு செயல்படவும், மனம் கலங்கிய நல்லவர்களோடு இணைந்து நற்செய்திக்கு சான்றுகளாக வாழ்ந்திட எங்களுக்கு திடமளித்தருளும். சிலுவை அடியில் எங்களை ஈன்றெடுத்த உம் நம்பிக்கையை நாங்களும் பின்பற்றி என்றும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் வாழ்ந்து நிறைவாழ்வினை அடைய எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே அம்மா. ஆமென். நம் குடும்பங்களிலும் பங்கிலும் உறவு வட்டாரங்களிலும் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அன்னையுடைய பரிந்துரையாலே அவர்களுக்கு நற்சுகம் வேண்டி ஜெபிப்போம். எங்கள் பாதுகாவலியான விண்ணேற்பு அன்னையே, அருள்நிறை மரியே, அன்று கலிலேயாவின் வீதிகளில் உம் திருமகனின் வல்லமை அசுத்த ஆவிகளை விரட்டியடித்து வியாதிக்காரர்களை குணமாக்கி தேடி வந்த எல்லாருக்கும் நிறைவாழ்வு கிடைக்கப் பெற்றதற்கு நீரே சாட்சியாக இருந்தீர். பற்றாக்குறையினால் கானாவூர் திருமண தம்பதியரின் கண்ணீரை துடைத்து உம் திருமகனின் திருக்கரத்தால் திராட்சை ரசம் பெருக செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தீரே. இன்று உமது அருளுதவியை நாடி நிற்கும் நோய்வாய்ப்பட்டுள்ள எங்கள் மீதும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீதும் உமது கருணை ஒளி ஒளிர்வதாக. சோர்ந்து போன உடலும் மனமும் புது வலு பெறவும், தளர்ந்து போன நம்பிக்கை புத்துயிர் பெறவும், உலர்ந்து போன மகிழ்வு மீண்டும் துளிர்க்கவும், தொலைந்து போன மன நிம்மதி எங்களில் குடிகொள்ளவும், அருள் வாழ்வு எங்கள் இல்லங்களிலும் உலகெங்கிலும் பெருகவும் இறையருளை பெற்றுத்தாரும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. நமது பாதுகாவலி விண்ணேற்பு அன்னையின் பரிந்துரையால் தூய ஆவியின் வல்லமை நம் மீது இறங்கி நம் நோய்களை குணமாக்கி நமது உணத்துயர்களை துடைத்து நம்மை மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பி நாம் இன்றும் என்றும் இறையரசுகளின் மதிப்பீடுகளின் வாழ்ந்து உயிர்ப்பின் நிறைவை காணச் செய்வராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறுதி பாடலின் பொழுது சிறுமிகள் புனித மரியகுரத்தினுடைய அருளைக்கத்தை முத்தம் செய்து ஆசிரியர் பெற்றுச் செல்லலாம். பெரியவர்கள் மற்ற நாட்களிலே செய்யலாம். இறுதி பாடல் பாடுகிற பொழுது முத்தம் செய்துட்டு நீங்கள் வெளியே போயிட்டு அப்படியே உங்களுக்கான அந்த பண்ணு வாங்கிக்கிங்க. தீர்த்தம். விண்ணேற்பு அன்னையே, வேண்டும் வரம் தருபவளே, உம் திருக்கொடி ஏற்றி நிற்கின்றோ, அருளினை பொழியும் அம்மா. இறைவனின் பரிந்துரையை பெற்று தாரும் அம்மா. வாழிய வாழியவே எங்கள் விண்ணேற்பு அன்னையே. விண்ணேற்பு அன்னையே, எங்கள் பாதுகாவலியே, வாழ்க இன்று முன்
விண்ணோக்கி செல்கையிலே என் ஜெபங்களை உம்மடியில் வைத்தோம் அம்மா. வாழ்க எங்கள் தாயே, என் வாழ்வின் வழித்துணை நீயே. வாழ்க எங்கள் தாயே, என் வாழ்வின் வழித்துணை நீயே. உன் பிள்ளைகள் உமை தேடி வந்தோம், நீ செய்த நன்மைக்கு நன்றி சொல்வோம். அம்மா உன் பிள்ளைகள் உமை தேடி வந்தோம், நீ செய்த நன்மைக்கு நன்றி சொல்வோம். பரிந்துரையும் உடனிருப்பும் என் வாழ்வில் என்றென்றும் வேண்டும் அம்மா. நிலையான அமைதியும் மகிழ்ச்சியும் தாரும் அம்மா. வாழ்க எங்கள் தாயே, என் வாழ்வின் வழித்துணை நீயே. வாழ்க எங்கள் தாயே, என் வாழ்வின் வழித்துணை நீயே. விண்ணேற்பு அன்னையே, எங்கள் பாதுகாவலியே. துன்பங்களின் வாழ்வில் தொற்றிக் கொண்டாலும் உம் திருக்கரம் ஒன்று பற்றிக் கொள்வோம். துன்பங்கள் என் வாழ்வில் தொற்றிக் கொண்டாலும் திருக்கரம் ஒன்று பற்றிக் கொள்வோம். திருமகனின் வார்த்தையினால் எமக்கான தாயாக நீ மாறினாய். ஒரு தாயின் பிள்ளைகளாய் வாழ்ந்திடவே வரம் தாரும் அம்மா. வாழ்க எங்கள் தாயே, என் வாழ்வின் வழித்துணை நீயே. வாழ்க எங்கள் தாயே, எங்கள் வாழ்வின் வழித்துணை நீயே. விண்ணேற்பு அன்னையே, எங்கள் பாதுகாவலியே. வாழ்க என்று முன் திருப்பெயரே, வேண்டும் எமக்கு உம் அருள் கரமே. உம் திருக்கொடி விண்ணோக்கி செல்கையிலே என் ஜெபங்களை உம்மடியில் வைத்தோம் அம்மா. வாழ்க எங்கள் தாயே, என் வாழ்வின் வழித்துணை நீயே. வாழ்க எங்கள் தாயே, என் வாழ்வின் வழித்துணை நீயே. வாழ்க எங்கள் தாயே, என் வாழ்வின் வழித்துணை நீயே. வாழ்க எங்கள் தாயே, என் வாழ்வின் வழித்துணை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு என்னிடம் மாறாதையும் துதியும் தோத்திர நமஸ்காரம் உண்டாகடவது. நமது பாதுகாவலியான தூய விண்ணேற்பு அன்னை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசுசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய கொரட்ரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.